இது நம்மளோட ஈரோடு ட்ரிப்பு. ஆரம்பமே செமையாக இருக்கும். நல்ல மட்டன் பிரியாணி, ஷார்ட் போடலாம், காட்டு வறுவல், நாட்டுக்கோழி காட்டு வறுவல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஈரோடுக்குள்ளே போனோம். அங்கே போய் ஒரு காட்டு கோயில், அங்கே உள்ள ஒரு குதிரை, அது பாவம் எலும்பும் தோளமாக இருக்குது. அங்கே உள்ள ஒரு யானை சிலை, இது பெரிய பெரிய இது கருப்பசாமி கோயில். இது வந்து காங்கேயம்பாளையம். அங்கே காவேரி ஆறு சும்மா பேஜாராக இருக்குது. ஒரு எத்தனை யானை இறங்கினாலும் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும், அவ்வளோ ஆளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் படகு வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் கம்மியாக தான் இருக்கிறாங்க, பட் ஆனால் செமையான ஆழம், பார்த்தாலே பயமாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் நீச்சல் தெரிஞ்சாலும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த இடம். ஆனால் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. மெயின் நீங்கள் சாம்பியனாக இருந்தால் ஸ்விம் பண்ணி அந்த சைடு போயிடலாம், இல்லைன்னா இழைச்சிரும். காவாசி தூரத்துலேயே திரும்பிட வேண்டியதான். ஆனால் படகுல ஃபுல்லாக போகிறாங்க, இங்கேருந்து அந்த பேங்க் வரைக்கும் திருப்பி வராங்க. அவ்வளோதான். அப்படி காவேரி ரிவர் போய்கிட்டே இருக்குது. அது எப்படா, அது வந்து பார்க்குறதுக்கு அமைதியாக தான் இருக்குது. இது வீடியோ மாதிரியே தெரியாது, ஏதோ ஃபோட்டோகிராஃப் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது தண்ணி. கரண்ட்ஸ்லாம் வந்து மேலே பார்க்கும்போது தெரியாது, இறங்குனிங்கன்னா அவ்வளோதான், பேஜாராயிரும். இது என்னென்னா ஒரு ஐலாண்டு காவேரி ரிவர்லே, அதுதான் இந்த காங்கேயம்பாளையத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு சிவன் கோயில் சுற்றி வந்து ரிவர் விடும், ரிவர்லேயே ஒரு ஐலாண்ட். அதுதான் இந்த இடத்தோட பியூட்டியே. இது வந்து ஈரோடு, மெயின் ஈரோடுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்.